நண்பர் ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இருக்கிறாரு. அவர் பண்றது சரியா தப்பாங்கிற மனநிலையில இருக்கீங்களா? மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க என்ன வாயை திறக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணியிருக்காரா இல்லை நீங்க கில்ட்டியா இருக்கிறீங்களா? என்னடா அவன் பேசாமே இருக்கான்னு. உங்க நண்பர் ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இருக்கிறாரு. அவர் பண்றது சரியா தப்பாங்கிற மனநிலையில இருக்கீங்களா இல்லை என்ன? ஏன்னா எல்லாருக்குமே வருத்தமும் இருக்கு, அவர் மேல அனுபவமும் இருக்கு. நீங்கள் சொன்னது ரெண்டுமே கரெக்டுங்க. மனசும் வருத்தமாக இருக்குது, உடம்பும் சரியில்லை தான். மனசு வருத்தம் அங்கே இறந்தவங்களுக்காக தான். என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதான் விசாரிக்கிறாங்களே, விசாரிச்சு என்ன உண்மைங்கிறது இல்லை வரட்டும். அது வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்த இடத்துல இல்லாதனால எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. ஸோ எனக்கு தெரியாது. விசாரிக்கிறாங்க, கரெக்டாக விசாரிச்சு எல்லாம் உண்மையாக இல்லை வரும்னு நம்புகிறேன். படத்திலேயே கில்ட்டியா இருக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணதை. பட் ஆனால் இது 41 பேர் இறந்துருக்காங்க, அது கில்ட்டி யூஸ் பண்ணாரா? ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க என்ன வாயை திறக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை நீங்க உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணியிருக்காரா இல்லை நீங்க கில்ட்டியா இருக்கிறீங்களா? என்னடா அவன் பேசாமே இருக்கான்னு. இந்த கதையை பற்றி பேசுவோம்னா நீங்கள் அதான் சொன்னல, நீங்கள் கேட்குறதுக்கெலாம் எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, நம்ம அங்கே இல்லை, அதனால நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு என்னென்ன பயம்? கரெக்டான நேரம் வரும்போது பண்ணுவாரா இருக்கும்.